ஆணவ படுகொலை இன்றைக்கி நம்ம பேச போகிறது. இது மத ரீதியாகவோ, மொழி ரீதியாகவோ, இன ரீதியாகவோ, அப்புறம் பணத்து ரீதியாகவோ இந்த படுகொலைகள் விதவிதமாக நடந்துட்டு தான் இருக்குது. இந்த ஜாதியின் அடிப்படையில் நடக்கும்போது அது ஆணவ படுகொலையாக நம்ம சித்தரிக்கிறோம். என்னென்னா, தன்னோட ஜாதி உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி, எனக்கு நீ ஒருத்தர் இல்லை, நீ பேர்பட்டவன் அப்படின்னு இவங்க பிரிச்சிடறாங்க. பிரித்து அவங்க ஒரு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை உருவாக்கிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மாற்று சூழ்நிலை உருவாகும்போது தவறான முடிவுகளை எடுத்து ஒரு கொலை வரைக்கும் போய் தன்னோட வாழ்க்கையும் கெடுத்து அந்த இன்னொருத்தனோட வாழ்க்கையும் கெடுத்து வாழ்கிறாங்க. இது ஒரு வாழ்க்கையான எனக்கு ஒன்றும் புரியல. இதில் என்ன நான் வருத்தப்படுற விஷயம்னா, ஜாதி இருக்கா இருக்குது, மதம் இருக்கா இருக்குது, மொழி இருக்கா இருக்குது, மொழி வேற்றுமை இருக்கா இருக்குது, இன வேற்றுமை இருக்கா இருக்குது, கலர் வேற்றுமை இருக்கா இருக்குது, நம்மளை சுற்றி இருக்குது. நம்ம சிட்டி வாழ்க்கையில் வாழ்கிறவனுக்கு இது பெருசாக தெரியாது. ஏன்னா அவனுக்கு பணம் தான் முக்கியம். பணத்துக்காக ஓடுறதுனால எல்லாருக்கிட்டையும் பழகிறோம். ஆனால் வில்லேஜில் இன்னும் இந்த ஆள் கூட வச்சக்கூடாது, அந்த ஆள் இப்படி, இந்த ஆள் இப்படி, இவர் இப்படி, அவர் இப்படின்னு அந்த வேற்றுமையை இன்னும் கடைப்பிடிக்கிறாங்க. முன்னாடி தீவிரமாக கடைப்பிடிச்சாங்க, இப்போ கொஞ்சம் மேலோட்டமாக கடைப்பிடிக்கிறாங்க. ஏன்னா அப்படி பார்க்குறதும் கேவலன்றதை நம்ம ஓரளவுக்கு அவங்க மனசில் கொண்டு போய் சேர்த்துட்டோம். இது ஒரு உச்சபட்சமாக போகும்போது தான் அவங்க அடுத்த முடிவில் தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம எப்படி நம்ம வருங்கால சமுதாயத்தை காப்பாற்றணும்னா சட்டம் தான் ஒரே வழி. கடுமையான சட்டம். இந்த சட்டம் மக்களுக்கு போய் சேரணும். இந்த சட்டம் ஏற்றிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி நடக்கும். அதனால் நம்ம இந்த விஷயத்தில் ஒன்று நீங்கள் அந்த பெண்ணோட பேசி பெண் மனசை மாற்றுங்க, இல்லை அந்த ஆணோட பேசி ஆண் மனசை மாற்றுங்க. ரெண்டு பேருமே ஒத்து வரலைன்னா கல்யாணம் பண்ணி விட்டு துரத்தி விட்ருங்க. உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை, நீ இனிமேல் வாழ்ந்துக்க வேண்டியதான் சொல்லி அதை நீங்கள் பிரேக்கப் பண்ணுற மாதிரி பிரேக்கப் பண்ணிட்டு போயிருங்க. பேரண்ட்ஸும் பிள்ளைங்களும் அதை விட்டுட்டு அதை வெஞ்சன்ஸாக வச்சு அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை கொள்வது, இல்லை அந்த பொண்ணை கொள்வது. இப்போ நீ கொண்டு என்ன சாதிச்சிட்ட சொல்லு. இப்போ உன்னோட ஜாதி உன்னை தூக்கி பிடிச்சி மேலே கொண்டாடிடுச்சா? ஒரு வாரம் போச்சுன்னா உன்னை மறந்துடுவாங்க, நீ ஜெயிலில் கிடப்ப. அவன் பொழப்ப பார்த்துட்டு அவன் போயிடுவான்ப்பா. ஜாதி இருக்குதான், எல்லாருக்குள்ளேயும் இருக்குதான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அந்த ஜாதியால் ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு ஒரு ஜாதினா அது என்ன ஜாதி? அது இதான் வெறியா? சொல்லு. ஒரு இனம் தான் இனத்தையே அழிக்காது. மனுஷ இனம் ஃபஸ்ட்டு, நம்ம அதுக்கப்புறம் தான் இது மற்ற விஷயங்கள், மதம், மொழி, இனம், வேற்றுமையெல்லாம். ஃபஸ்ட்டு மனுஷனை பாருங்கள். நீங்களும் மிருகம் மாதிரி இன்னொரு மிருகத்தை வேட்டையாடுற மாதிரி இப்போ வேட்டையாடிட்டு வந்துருக்கீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இப்போ என்ன ஆச்சு? அந்த பையனோட வாழ்க்கை போச்சா? ஒரு பையனோட உயிர் போச்சா? இதை தான் நீங்கள் உங்கள் ஜாதியில் சொல்லித்தரீங்களா? அந்த ஜாதி கட்சிகளை கலைக்கணுங்க. ஜாதி கட்சிகளே இருக்கக்கூடாது. ஜாதி கட்சிக்குள்ளே இருக்கட்டும், கட்சியே ஜாதியாக இருக்க வேணாம். நான் அதை தான் சொல்ல வரேன். ஜாதி கட்சிக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல. இப்போ நீங்கள்